ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 புதுசா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். எல்லாருமே தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் டாஸ்க், ஃபேமிலி டாஸ்க் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஜஸ்ட் நவ் இப்போ தான் வந்து திவ்யாவோட ஃபேமிலி வந்து கிளம்புறாங்க. யார் லைவ் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ திவ்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில்லேஜ் டைப்ன்றதால அவர் மனசில் என்ன படிச்சோ எல்லாத்தையுமே கள்ளங்கப்படம் இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டார் ஓப்பனாக. ஸோ பார்வதியை வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காரு, நீ இங்கே ஒன்று சொல்லுவோமா அங்கே ஒன்று சொல்லுவேன், தூர போய் நின்று வேடிக்கை பார்ப்ப என்ன நடக்குதுன்னு. ஸோ அது கொஞ்சம் இந்த மாதிரி வந்து வேலையெல்லாம் நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யதார்த்தமாக சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கிட்ட பார்வதி கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஏதோ சொல்கிறாரு, விக்ரமும் கூட கூட ஏதோ பேசுகிறாரு, ஆர்கியூ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதோடு முடியுதுங்க அது. அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் வந்து ரொம்ப நல்லா சகஜமாக பேசுகிறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அவர்கிட்ட. போயிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா வந்து பார்வதிட்டையும் விக்ரம்கிட்டையும் சாரி கேட்குறாங்க. எங்கள் அப்பா அப்படி தான் அவரு நல்லா ஜாலியாக பேசுவார், அதுக்கெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னாங்க. உடனே 2 பேருமே இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, பரவாயில்ல அவரு தானே அப்படின்றாரு. விக்ரம் ஒன்று சொல்கிறார், எங்கள் அப்பாட்டையும் நான் அப்படி தான் பேசுவேன்றாரு. பார்வதியும் சொல்கிறாங்க, பரவாயில்ல அவரு தானே பேசினாரு, ஓகே நான் எங்கேயோ தப்பு பண்ணியிருப்பேன், பட் அதுதான் மேபி சுட்டி காமிச்சிருக்காரு என்னன்னு தெரியல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் ஜாலியாக தான் எடுத்துட்டேன் திவ்யான்றாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கான்வர்சேஷன் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அரோரா, கனி, சபரி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்வதியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா பார்வதியோட கேம் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அவள் வந்து கேம் விளையாட முடியாது. அவள் எதுக்காக இதை பேசுகிறா, இது பேசா என்ன அவுட்புட் வரும்னு அவளுக்கு மட்டும் தான் தெரிஞ்சது. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியுன்றதால அவள் வந்து சைலண்ட் ஆயிடுறா. இனிமேல் வந்து அவள் கேமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவருக்கு கேமே இல்லை. இனிமேல் வந்து அவள் வந்து சர்வை பண்ணுறது சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா கனி சொல்கிறாங்க இதை. ஃபஸ்ட்டு கனி இந்த வீக் தாண்டுவாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க வந்து பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. அரோராவுமே இதுக்கு ஆமோதிக்கிற மாரி, ஆமா கரெக்ட்டு. பார்வதி எங்கிட்டலாம் இப்ப வச்சுக்கிறதே இல்லன்ற மாரி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹவுஸ்மேட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பார்வதிய டார்கெட் பண்றாங்க. ஸோ நாளைக்கு அவங்க ஃபேமிலி வரப்போறாங்க. வந்துட்டு அவங்க எப்படி அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்களா? இல்ல சண்ட போடுறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம் மக்களே. வேற ஒண்ணும் பெருசா நடக்கல மக்களே இன்னைக்கு. இன்னைக்கு இவ்வளோ தான் நடந்தது. மீண்டும் அடுத்த நியூஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா, உங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.